நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் 2க்கும் தியாகத் அலி கான் தான் வசதி எழுதுவார். நான் சொல்றேன், ஏன்னா முதுகெலும்பு தண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி இந்திய வரலாற்றிலே, திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டுல வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா, அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்தது இல்லை, எப்படி இருப்பார் கருப்பா சாப்பான்னு தெரியாது. ஆனா 2 வருஷம் கழிச்சு இண்டுல வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரன் சாவடிக்கிற மாதிரி. வீரப்பனார் அவரு ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்ததுதான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். ரசிகர்கள், தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களின் இசைதான் என் பாத்திரத்தை காப்பாத்தினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்குற வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதுல சாதாரணமா தான் நடிக்க இருந்தேன். ஆனா அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க செதுக்கினது ஆர்.கே. செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம், வீரியம் குறையாம இருக்கு. நிச்சயமா அது குறையாம அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்கிறேன். அந்த காலத்துல வந்து வீரப்பனோட கொலை மிரட்டல்லாம் இருக்குது. நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்ல, மக்களால மோகிக்கப்பட்ட. எப்படி கிளைமாக்ஸ்ல வசனம் சொல்ற தியாகத்தலிகான வசனம், ஐயோ ஐயோ ஐயோ, வண்டியில வரும், ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து பிளைட்ல கோயம்புத்தூருக்கு வரும், 40-50 பக்கம். அவரு மல்லியம்பட்டி அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்க இருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த அதெல்லாம் இது மரத்தான், என்ன ரேஸ் அது, மரத்தான் இல்ல, கையில பிடிச்சு வாங்கிட்டு போவாங்க, ரிலே. அந்த மாதிரி வசனம் வந்து சேர 5 மணி ஆகும். கூப்பிடுறான் எங்கேயாவது குதிரை கடியில உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன், என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம். நீங்க கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸ்ல காமிச்சிருந்தாங்க, அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டமிட்டு தான் பண்ணாங்க. அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது, திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான். இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான், வருவேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், ஹெச்டி, அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கேஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க, இப்படியே எடுங்க. ஆமா, அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல 200 காட்டும் போது டேய் இது கிராபிக்ஸ்டா அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒருத்தர் கூட அப்படி கிடையாது, கிராபிக்ஸ்ல வரல. எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அந்த குதிரையா இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு. இதே
என்ன சொல்றது, இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம அவரு டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமா ஆச்சரியமா இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100 day பிக்சரா அதை மாத்துவோம். இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க, புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த லொல்லாம் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது இது, அவங்க அப்புறம் வந்தது. இத பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணல. ஆர்கேஎஸ் தான், புஷ்பா தான். புடிச்சலாம் போட. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் இந்த படம் வந்து வீட்டுல டிவில தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, உண்மையிலேயே அழகுப்பா. இல்ல கரெக்ட். பட் நான் எங்க அப்பாவை வந்து வீட்டுல பார்த்த விதம் வேற, பட் சினிமால பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது. டயலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பாக்குறாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும், அப்ப இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. டைலாக்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90sல எடுத்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது. ஏன்னா அப்பவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு கிறிஸ்பா, இவ்வளவு ஷார்ப்பா எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எல்லாரும் ரெடி சார். சார் ஓகேன்றாரு, நானும் ஓகே தான் சார். அவ்வளவுதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு அவங்க பேசாம இருந்தது. அண்ணா மதுரையில விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், சோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு. அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிட்டார். அதனால அண்ணன் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இல்ல விஜய் சார் ரசிகர்லாம் வந்து எங்களால வந்து கவர்ந்து இழுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. புரியல. எங்களால கவர்ந்து இழுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கவர்ந்து இழுக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து. அப்பா படத்திலேயே சொல்லியிருக்காரு, மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ட்டு. சோ அது மக்கள் சொல்ல போறாங்க. யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்க எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீ ரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம். அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். வீரபத்திரன் வந்து ஸ்பீக்கர்ல வந்து அப்ப இருந்தாங்க அந்த படம் எடுக்கிறது. அன்னைக்கு வந்து யாருமே நடிக்காத கதாபாத்திரத்தை கேப்டன் சார் நடிச்சுக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் அது பெரிய பெரிய பிரச்சனை சந்திச்சிருக்காங்க. அதை வந்து ஆர்டி சார் நிர்வாகம் அது நீங்க சொல்லுவோம். அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணலாம், அதுதான் என்னோட ஆசை. ஒண்ணுன்னு கிடையாது. அப்பாவோட மொத்த படத்தையும் முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன், அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை. சரிங்களா?